அவனுக்கு வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இளம் பெண்களை வந்து மயக்கி அவங்கள வந்து போதைக்கு அடிமையாக்கி இந்த மாதிரி வசதி படிச்ச ஆட்களுக்கு வந்து அவங்கள வந்து பணிய வைக்கிறது தான் வேலை. உதயநிதிக்கு பல தம்பிகள் இருக்கிறாங்க பாருங்க. அந்த தம்பிகள ஒரு தம்பி இந்த தம்பி. ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை, அதுக்கப்புறம் காக்காத்தூ பாலாஜி, அதுக்கடுத்து எண்ணெய் குழி வைக்கிறாங்க. அப்போ முதலமைச்சர் அவர் வந்து எல்லா வகையிலும் திருப்திப்படுத்தி வச்சிருக்கின்ற காரணத்தினாலதான் திருப்பி சொல்றேன், எல்லா வகையிலும் சேகர் பாபா கார்லயே கூட்டு போறாரு. அவர் கை தட்டி டான்ஸ் ஆனா இவரு டான்ஸ் ஆடுறாரு. கருத்து கணிப்பினா சார் எல்லாருக்கும் சாதகமா போடுறாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு வருத்தம், ஒரு சீமானுக்கு மட்டும் சாதகமா போனதில்லை, 3 பேருக்கு சாதகமா போட்டீங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஏன் முதலமைச்சருக்கு வந்து என்ன அவருக்கு நேரம் இல்லை? கூப்பிட்டு விசாரிக்கலாமே. இல்லை உளவுத்துறை என்ன பண்ணுது? கூப்பிட்டு விசாரிக்கலாமே. இது என்ன உண்மையா? இது என்ன இப்படி இருக்கு? பல ஆயிரம் கோடி சம்பந்தப்பட்ட சொத்துன்னு சொல்றாங்களே, என்ன விஷயம் கேட்கலாமா இல்லையா? எதோ அவரை தடுக்குது. நீங்க சிந்திச்சு பாருங்க. இதுல பாருங்க, ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை, அதுக்கப்புறம் காக்காத்தூ பாலாஜி, அதுக்கடுத்து எண்ணெய் குழி வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து இன்னைக்கு விளையாட்டாக இருக்கும், நாளைக்கு அதனுடைய சம்பவங்கள் நடக்கிறப்போ தான் உங்களுக்கு தெரியும். சார் நான் தான் கம்ப்ளைண்ட் சார், என் மச்சான் மூலியமாக தான் வந்து தருதலை இருக்கிறான், அவனுக்கு வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இளம் பெண்களை வந்து மயக்கி அவங்கள வந்து போதைக்கு அடிமையாக்கி இந்த மாதிரி வசதி படித்த ஆட்களுக்கு வந்து அவங்கள வந்து பணிய வைக்கிறது தான் வேலை. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் உதயநிதிக்கு பல தம்பிகள் இருக்கிறாங்க பாருங்க. அந்த தம்பிகளில் ஒரு தம்பி இந்த தம்பி. புரியுதா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நாகரிகமா சொல்லியிருக்கிறேன். பல தம்பிகள் இருக்காங்களே, அந்த தம்பிகள்ல ஒரு தம்பி இந்த தம்பி. ஆமா சார், இந்த இடம் பிரச்சனை தான் சார். எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு சார், 10,000 கோடி இருக்கு சார். இது மாதிரி 10 பேர் என்ன சார் ஆச்சு? 1 லட்சம் கோடி சார். 1 லட்சம் கோடி நீ மிரட்டி துட்டு வாங்கினா எவ்வளவு சார் வரும் உங்களுக்கு? அதுக்கு ஒரு அமைச்சர் ஒருத்தர் உட்கார வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, நான் தான் ஆளினால் அழகராஜா சென்னையே பாத்துக்கிறேன்னு சொல்லி சுத்திட்டு வந்தா என்ன அர்த்தம்? நான் கேட்கிறேன், இவ்வளவு தைரியம் எப்படி ஒரு அமைச்சருக்கு வருது? எங்கிருந்து வருது? முதலமைச்சருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா தானே வருது. நான் கேட்கிறேன், அப்போ முதலமைச்சர் அவர் வந்து எல்லா வகையிலும் திருப்திப்படுத்தி வச்சிருக்கின்ற காரணத்தினாலதான் திருப்பி சொல்றேன், எல்லா வகையிலும் சேகர் பாபா கார்லயே கூட்டு போறாரு. அவர் கை தட்டி டான்ஸ் ஆனா இவரு டான்ஸ் ஆடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். அவர் கை தட்டி டான்ஸ் ஆனா இவரு டான்ஸ் ஆடுவார் கூட. 6 மாசமா புகார் கொடுத்து வச்சிருக்க சார். சொல்ற தரணிக்குமார் வந்து எனக்கு மிரட்டல் விட்டான்னு சொல்லிட்டு 5/11 இப்போ 2025 நடந்தது. 6/11 கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப இதுல ஒரு யதார்த்த உண்மை பாருங்க. என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அந்த ரைட்டர் வந்தாங்க. வந்தப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை எடுத்து மேல போட்டாங்க. அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை நான் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி 4 மணிக்கு அந்த தரணிக்குமார் என்பவன் வந்து பாத்தீங்கன்னா இவரோட சேகர் பாபோட 2 தடவை தொடர்பு கொண்டிருக்கான். இந்த சிடிஆர் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி நைட்டு என்கிட்ட பேசுறான். 4 மணிக்கு பாத்தீங்கன்னா 2 முறை சேகர் பாபுட பேசுறா. சேகர் பாபுட ஃபோன் பண்றான், கட் பண்றாரு. போன்ல பேசல. அப்போ அவன் ஃபோன் பண்ணா இன்ட்டு போடுது, வேற நம்பர் இருந்து கூப்பிட்டு வரா என்னன்னு தெரியல. அவர் விசாரிச்சாதான் தெரியும். அவருக்கும் தரணிக்குமாருக்கும் என்ன உறவுன்றது அவர் விசாரிச்சாதான் தெரியும். அவருக்கு ஏன் அவன் ஃபோன் பண்ணியிருக்கிறான். இன்னொன்று பாத்தீங்கன்னா, அந்த கிளாம்பாக்கம் கடைகள் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையில கிட்டத்தட்ட ஒரு 3 பேர், எங்களுக்கு தெரிஞ்சு 3 பேர்கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கலாம். 3 லட்சம் சொல்லி தரணிக்குமார் அந்த கடையை போய் திறந்தே காமிச்சிருக்கான். கிளாம்பாக்கத்தில் உள்ள கடைகள் வந்து திறந்து காமிச்சிருக்கான். அவங்க வந்து கம்ப்ளைண்டாகவும் கொடுத்துருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகுது. இது வரைக்கும் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படாது. நீங்கள் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்களேன். போலீஸ் துறையே பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையா இருக்கு. சட்டம் என்பது சமங்க. நானா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே சமமா தானே இருக்கணும். தப்பு பண்ணது மீது நடவடிக்கை எடுக்கணும். நான் தப்பு பண்ண கூட எடுங்க, அதனால என்ன தப்பு இருக்கு? ஆனா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துல ஒரே வரியில சொல்லணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சமூக விரோதிகளுடைய கூடாரமாக இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வந்து மாறி, அதனுடைய பாதுகாவலர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான். சமூக விரோதிகளுடைய பாதுகாவலரா இருக்கிறாரு. சமூக விரோதிகளுடைய கூடாரமா வந்து தமிழகம் மாறியது இந்த 5 ஆண்டு கால இதுல. இதற்கெல்லாம் 4ஆம் தேதி ஒரு நல்ல மாற்றம் வரும், ஒரு நல்ல விடிவு வரும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். அண்ணன்
எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது இதற்கெல்லாம் நிச்சயம் ஒரு நல்ல தீர்வு காணப்படும். ஏற்கனவே சொல்லியிருக்காரு 297 கடைசியா பாத்தீங்கன்னா இந்த 3 சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் நடமாட்டம், இது 3ம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் உள்ள ஒரு துறையை உருவாக்கி இது 3ம் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் சொல்லி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நிச்சயம் அவரால் தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும். கருத்து கணிப்பினா சார் எல்லாம் நிறைய எல்லாருக்கும் சாதகமா போடுறாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு வருத்தம், அவரு சீமானுக்கு மட்டும் சாதகமா ஏன் போடுறதுல 3 பேருக்கு சாதகமா போட்டீங்க, அவரையும் விட்டீங்களப்பா. அவருக்கு ஒருத்தர் யாராவது ஒரு டிவி போட்டுருக்கலாமா? ஏன் சார் திமுக அல்ல யார் சார்? சார் நீங்கள் பழைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 1998 பாராளுமன்ற தேர்தல் அம்மா என்டிஏவோட கூட்டணி வைக்கிறாங்க, பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு என்ன சொன்னாங்க, 33 இடத்துல திமுகவும் தமாகவும் தான் ஜெயிக்கும், வெறும் 6 இடத்துல தான் அதிமுகவும் பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனா அம்மா நம்பிக்கையோட சொன்னாங்க நிச்சயம் தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக அமையும்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா 30 இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பிஜேபி தான் ஜெயிச்சது. வெறும் 9 இடத்துல தான் திமுகவும் தமாகவும் ஜெயிச்சது. அதே போல நீங்க 2011 2016 எடுத்து பாருங்க, பெரும்பான்மை என்ன சொன்னாங்க, எல்லாரும் சொன்னது திமுக தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக எதிர்கட்சியா தான் இருக்கும்னு சொன்னாங்க. நான் மீண்டும் உங்கள்கிட்ட நினைவூட்ட கடமைப்பட்டுக்கிறேன். 2016 எல்லாருமே சொன்ன ஒரே கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, திமுக ஆட்சி அமைக்கும், அதிமுக எதிர்கட்சியாக தான் வருவாங்க அம்மா. ஆனால் ஒன்னே ஒன்று டைம்ஸ் நவ் மட்டும் 139 இடம் வரும்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 134 இடத்துல அம்மா ஜெயிச்சாங்க. அதுதான் மீண்டும் திரும்ப போகுது. 2016 டைம்ஸ் நவ் சொன்னது தான் மீண்டும் நடக்க போகுது. நீங்கள் பாருங்கள், இது கூட நீங்கள் பாருங்கள். நான் என்கிட்ட நிறைய நான் எடுத்து பார்த்தேன். 2017 பார்த்தீங்கன்னா யூபியில் அசம்பிளி எலெக்ஷன் நடக்கிறப்போ எக்ஸிட் போல் தான் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் தொங்கு இதுதான் சட்டசபை தான் அமையும், யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொல்லி போட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் 2017. ஏன் சார் நீங்கள் தான் கேள்வி கேட்டு கம்மிட்டுருக்கீங்க. 2017 யூபியில் பார்த்தீங்கன்னா தொங்கும் சட்டமன்றம் தான் அமையும்னு சொன்னாங்க. ஆனால் பிஜேபி 312 வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி பிடித்தது. அதே போல் சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா 2023 எல்லாரும் சொன்னாங்க காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் 35 சீட்டு தான் வந்தது, பிஜேபி 54 சீட்டு வந்திருக்கு. அதே 2024 ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா அதே எக்ஸிட் போல் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஓட்டு என்றப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி அமைக்குது. அதே போல லோக்சபா தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2024 என்டிஏக்கு பார்த்தீங்கன்னா 400 ஜெயிக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா 293 தான் ஜெயிச்சு உண்மையான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா. அதே போல ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா என்டிஏ தான் 42 சீட்டு ஜெயிக்கும், நெக் டு நெக்குனாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஆட்சி அமைச்சது, இந்திய கூட்டணி ஆட்சி அமைச்சது. என்டிஏ பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சது, 24 சீட்டு தான் வந்தது. அதனால கருத்து கணிப்பு எல்லாமே உண்மையானதாக வரலாறு இல்லை, அதுக்கு எதிர்மறையாக அப்படியே வந்திருக்கு. இது நான் ஆல் இந்தியாவிலையும் பேசுகிறேன், நம்ம தமிழ்நாட்டிலையும் பேசுகிறேன். இன்றும் பெரும்பான்மை திமுக சொல்கிறாங்க, டைம்ஸ் நவ் இன்னைக்கும் சொல்றாங்க அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி. அந்த 2016 வரலாறு 2026 நடக்க போகுது. நிச்சயம் ஒரு நல்ல ஆட்சி மலரும். அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே அந்த நல்ல ஆட்சி நிச்சயம் தமிழகத்திலே அமையும். தேங்க்யூ சார்.